அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்க கிட்ஸோட வேஸ்ட் டிஷர்ட் இல்லை வேஸ்ட்டு கிளாத் எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வீடியோ வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, பென்சில் பேனா அதெல்லாம் வைக்கக்கூடிய ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த பவுச் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து குழந்தைங்களுக்கு தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இந்த டிஷர்ட்டை நல்லா விரித்து வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு 8.5 இன்ச்சு அகலம் 8.5 இன்ச் உயரம் இருக்கா மாதிரி நான் வந்து சாக் பீஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து 2 கிளாத் இருக்குது. ஸோ டிஷர்ட்டோட மேல் சைட் கீழ் சைடு 2 சைடுமே இருக்குது. அது ரெண்டையுமே இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நமக்கு வந்து ஒரு 9 இன்ச்சு அகலம் இருக்கா மாதிரி ஒரு ஜிப் மட்டும் தேவைப்படும். ஸோ உங்ககிட்ட வேஸ்ட்டு ஜிப் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோ. அடுத்தது நம்மளோட அந்த பவுச் வந்துட்டு ஸ்டிஃபாக இருக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது ஸ்பாஞ்ச் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து அமேசான் அது கொரியர் எல்லாமே ரேப் பண்ணி வரும் இல்லையா, திங்ஸ் வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த ஷீட் இருந்துச்சுன்னா கூட உள்ளுக்குள்ளே நம்ம கட் பண்ணின அந்த கிளாத்தோட சைஸ்க்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைஸ் பேக் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த ரைஸ் பேக்கில் வந்துட்டு ஒரு ரெண்டு இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று கொடுத்திங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் இருக்காது, அதனால் 2 ரெட்டையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கிளாத்தோட சைஸுக்கு. அடுத்தது அதே டிஷர்ட் கிளாத்லேயே இன்னொரு பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதையுமே இந்த மாதிரி 2ஆக மடித்து வச்சுருக்கோம். என்ன சைஸ் அப்படின்னாக்கா, நமக்கு வந்துட்டு 5 இன்ச் உயரம் இருக்கா மாதிரி 5 இன்ச் உயரம் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. 2.5 இன்ச் அகலம் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை மார்க் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. 5 இன்ச் உயரம் இருக்கணும். இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். சேம் இதோட உள்ளுக்குள்ளே நம்ம அதே மாதிரி ஸ்பாஞ்ச் வைக்கணும். ஸ்பாஞ்ச் இல்லைன்னா நீங்கள் வந்து ரைஸ் பேக் வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துக்கோங்க ஒரு லேயர் மாதிரி. இப்போ இந்த சைஸ்க்குமே நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இது உள்ளுக்குள்ளே கொடுத்து நம்ம இதை வந்து தைக்கணும். ஸோ எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிளாத் போட்டுக்கோங்க. அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சு அந்த ஸ்பாஞ்சை வச்சுக்கலாம். அடுத்தது இந்த கிளாத்தை மேலே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து மேலே வரப்போகிற கிளாத், அதனால் இந்த சைடில் நம்ம இந்த மாதிரி பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே நகராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம 4 ஓரங்கள்லேயுமே தையல் போட்டுக்க போகிறோம். இப்போ 4 பக்கமும் தச்சு முடிச்சாச்சு பாருங்கள். அடுத்தது ஒரு ஸ்கேல் வச்சுட்டு இது போல் லைன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு. நான் வந்து ஒரு 4 லைன் இதுக்குள்ளே வரைஞ்சிக்க போகிறேன். அடுத்தது ஆப்போசிட் சைடில் இன்னொரு 4 லைன் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது மேலே வந்து நம்ம தையல் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு அழகான ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். பவுச்சுமே நல்லா கிரிப்பாக இருக்கும். இப்போது இது மேலே ஃபுல்லாக வந்துட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம எத்தனை லைன் பண்ணோமோ ஸோ அத்தனை லைனுக்குமே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லா லைன்லேயுமே தச்சாச்சு. அடுத்தது நம்ம இந்த கிளாத் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ இதுக்குள்ளேயும் இந்த மாதிரி மேலே ஒரு கிளாத் கீழே ஒரு கிளாத் வச்சுட்டு இதையுமே நான் வந்து தையல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து 2 அப்படியே மடிச்சுட்டு நம்ம அது கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸாக இப்போ நமக்கு கிடச்சிருக்கும். இந்த பீஸை வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட அந்த பவுச்சில் வந்துட்டு 2 சைடில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஜிப் வச்சு அட்டாச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப்போட அந்த ரன்னர் இருக்க சைடில் வந்துட்டு நம்மளோட பவுச்சோட அந்த மேல் சைடு வரா மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் டிஷர்ட்டில் தான் பண்ணணுமா அப்படின்ட்டு கேட்டால் இல்லை, உங்ககிட்ட என்ன கிளாத் இருக்குதோ ஜீன்ஸ் கிளாத் எது இருந்தாலுமே ஓகே, நல்லா திக்கான கிளாத்தாக எது இருந்தாலுமே ஓகே, நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு தையல் போட்டு முடிச்சாச்சு. அடுத்த தையல் வந்துட்டு ஜிப்பை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த சைடு இப்படி வச்சுட்டு ஜிப்போட இப்பயுமே ஜிப்போட ரன்னர் சைடு இருக்கா மாதிரி நல்ல பக்கம், ஜிப்போட ரன்னர் சைடு இருக்கா மாதிரி பார்த்துட்டு
ஸோ இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு தைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட நகராமல் ரொம்ப அழகாக நீட்டான லுக்கில் கிடைக்கும். இப்போ நமக்கு எக்ஸஸாக இருக்கிற அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். ஜிப்பை வந்து கட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இப்போது அடுத்தது இந்த மாதிரி நம்ம வந்து ஜிப்பை வந்து போட்டுக்கலாம். ஜிப்பை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த 2 பீஸ், அதை வந்து சைடில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சைடில் இருக்க இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடு அட்டாச் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அட்டாச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு தையல் எதுவுமே விட்டு போகாமல் ரொம்ப அழகாக அட்டாச் பண்ணலாம். ஸோ பார்த்துக்கோங்க எப்படி அட்டாச் பண்ணுறேன் அப்படிங்கிறத. ஜிப்போட இந்த மேல் சைடுலேருந்து நம்ம தையல் போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் பின் பண்ணி தைச்சிக்கிட்டா ஓகே. வந்துட்டு நான் வந்து இப்படியே தான் தைக்க போகிறேன். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே இருக்க மாதிரி தையல் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அந்த கட்டமாக அந்த ஷேஃப்க்கு தகுந்த மாதிரி தைக்கணும். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வந்துட்டு ஸ்லோவாக தான் தைச்சாகணும். ஆனால் பவுச் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல சைஸ் வந்துட்டு நல்ல மீடியமான ஒரு சைஸில் நல்ல திக்காக சூப்பரான ஒரு பவுச் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் எப்படி தையல் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத. கட்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த சைடுமே வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். ஜிப் சைடிலிருந்து தைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த ஜிப்போட சைடிலிருந்து தைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜிப் வந்து ஏற்ற இறக்கல் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நீட்டான லுக்கில் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். கிட்ஸ் எல்லாமே நிறைய கலர் பென்சில் அதெல்லாமே வச்சுருப்பாங்க. கலர் பென், கலர் பென்சில், நிறைய பேனா அதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே இதில் நிறைய போட்டு வைக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஜீன்ஸ் கிளாத்தில் கூட இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். வேஸ்ட்டாக இருக்க ஜீன்ஸ் கிளாத்தில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நீட்டான லுக்கில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு நான் வந்து தைக்கும்போது ஒரு விஷயம் மறந்துட்டேன். நம்ம வந்துட்டு இதை ஹேண்டில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தைச்சி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய சன் வந்துட்டு எனக்கு ஹேண்டில் வச்சு வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் லைட்டாக பிரிச்சுட்டு ஹேண்டில் வச்சுருக்கேன். ஸோ எப்படி வச்சேன் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம திருப்பிடலாம். ஸோ திருப்பினதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இல்லை கார்னர்ஸ் அதெல்லாமே எடுத்து விட்டுடுங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம ஜிப்பை போட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அழகான பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்களே ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ கடையில் வாங்கினது மாதிரி இருக்குது பாருங்கள். நம்மளோட கிட்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்னோடய சன் அப்படி தான் ஃபீல் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா அதுக்குள்ளே எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ எப்பயுமே அம்மா வந்து ஏதாவது செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அப்படி தான். இது போல் குட்டி குட்டி ஹாப்பினஸை நீங்களும் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இது போல் உங்களோட கிட்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது வந்துட்டு நல்ல மீடியமான சைஸில் இருக்குது. நிறைய பென்சில், நிறைய பேனா எல்லாமே வைக்கலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு சைடில் மட்டும் ஹேண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஹேண்டில் எப்படி அட்டாச் பண்ணேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி அந்த ஜிப்பு சைடில் இருக்கிற தையலை கொஞ்சமாக பிரித்து விட்டுட்டு இந்த கிளாத்தை கொஞ்சம் தைச்சிட்டு ஸோ இதுக்குள்ளே இன்சைடு வச்சு தைச்சி அகெயின் திருப்பினதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் கிடைக்கும். ஸோ தெளிவாக வேணும்னாக்கா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹேண்டில் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷகிம் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு இதை நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
வேஸ்ட் கிளாத்தை யூஸ் பண்ணி நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிற உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களையும் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.